ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எழுப்புதல் என்ற வார்த்தை சபைகளிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர்களிடத்திலும் இருந்து குறைந்து போய் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இந்த நாட்களிலே அதிகமாய் பயன்படுகிறது. மிகவும் ஒரு ஆபத்தான நிலை. இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இதற்கு மிகப்பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது. கடந்த காணொளியிலே சொன்னது போல இனி வருகிற சந்ததி அறிவியலும் ஞானத்தையும் நோக்கி இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எழுப்புதல் என்கிற வார்த்தைகள் சபைகள் நடுவிலே, ஊழியக்காரர்கள் நடுவிலே, சத்தியத்தை பேசுகிறவர்கள் நடுவிலே இன்றைக்கு எழுப்புதல் என்கிற ஒரு வார்த்தை ஆதி நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு மருகி போய் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், வாக்கு தத்தங்களினாலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்படி நிறைவேறும் அப்படி நிறைவேறும், கடவுள் இதை செய்வார், கடவுள் இதை செய்வார், கடவுள் அற்புதம் செய்வார், கடவுள் அதிசயம் செய்வார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாய் இவைகள் எல்லாம் கடவுள் செய்வது என்பது யாராலும் மறக்கவோ முடியாது. இந்த சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆனாலும் ஜனங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே கடவுள் பக்கமாய் யாரொருவர் திரும்புகிறார்களோ அவர்களை கடவுள் தாமாகவே ஆசீர்வதிப்பார் என்பது இது ஒரு உண்மையான காரியம். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எழுப்புதலுக்குரிய காரியத்திற்கு தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அர்ப்பணிக்காதபடி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜனங்கள் நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பேசுகிறார்களோ, ஆசீர்வாதத்தை குறித்து யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று இல்லாவிட்டால் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை இன்றைக்கு பின்தொடர்கிற ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய சந்ததி ஆதியிலே இருந்த ஆவிக்குரிய பக்குவத்தை விட்டு ஆவிக்குரிய பக்குவத்தை இழந்து போய் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடி ஆசீர்வாதத்துக்கு பின்பாய் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் நடுவிலே நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறது நல்லது. கடவுள் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் எப்பொழுதும் தம்முடைய இருதயத்தில் அவர் பிரியமுள்ள தெய்வமாயிருக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கடவுள் கொண்டு வர விரும்புகிறார். நானும் நீங்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆதி நிலைமைக்கு, ஒரு மறுமலர்ச்சிக்கு நேராய் ஒரு புதிய கடந்த கால வாழ்க்கைகள், கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் நடந்த ஒரு தோல்விகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்கு, ஆவிக்குரிய நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்லுகிறதற்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? முன்வர வேண்டும் என்று கடவுள் அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதைத்தான் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களா? அவைகள் வீணாய் போயிற்று என்று சொல்லி கலாத்திய சபைக்கு பவுல் என்ன செய்கிறார்? நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவடைய போகிறீர்களோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நானும் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரம்பம் பண்ணின ஓட்டத்தை மாம்சத்திலே
ஆசீர்வாதத்துக்காக, உலகத்தினுடைய மேன்மைக்காய், உலகத்தினுடைய பெருமைக்காய் நானும் நீங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போய், கடவுளுடைய நோக்கத்தை இழந்து போய், ஒரு எழுப்புதலுக்காக நானும் நீங்களும் கடவுளுக்கு முன்பாய் பக்தி வைராக்கியம் பாராட்டாமல் நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை நம்பி ஓடக்கூடுமாயிருந்தால், நானும் நீங்களும் அன்றைக்கு புத்தியில்லாத கலாத்தியரே என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் உடன் பங்காளிகளாய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சபைகள் நடுவிலே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை பேசுகிற பொழுது அது கேட்கிறதுக்கு நமக்கு மிகவும் நம்முடைய காதுகளுக்கு இனிமையாயிருந்தாலும், நானும் நீங்களும் தேசத்தின் நடுவிலே எழுப்புதல் என்கிற ஒரு அந்த மைய கருத்திற்குள்ளே, ஆவிக்குரிய நிலைமைக்குள்ளே நானும் நீங்களும் நிற்காமல் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நானும் நீங்களும் நடக்கக்கூடுமாயிருந்தால், அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எதிர்காலத்திலே நம்முடைய தலைமுறைகள் நடுவிலே ஒரு பெரிய கேள்விக்குறியை அது கொண்டு வந்துவிடும். கடவுள் அநேகரை எழுப்புகிறதற்கு இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேசவில்லை. கடவுள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனதிலே கடவுள் ஒரு பாரத்தை அவர் வைக்க விரும்புகிறார். ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் என்பது ஒரு தேசத்தினுடைய மாற்றமாய் இருக்கிறபடியால், நானும் நீங்களும் இன்றைக்கு ஒரு வேளை நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நாம் ஆவிக்குரிய நிலைமைக்கு மாறுகிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கூடுமாயிருந்தால், நானும் நீங்களும் அந்த எழுப்புதல் என்கிற ஒரு காரியத்துக்கு நம்மை இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் என்று அர்த்தமாகும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடுகிற கூட்டத்தின் நடுவிலே இல்லாதபடி, கடவுளுடைய இருதயம் என்ன, கடவுளுடைய நாடி துடிப்பு என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய சிந்தனை என்ன, கடவுள் எதை நினைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நானும் நீங்களும் ஒரு பெரிதான ரட்சிப்புக்கு, ஒரு பெரிதான மாற்றத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.